அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 20/9/2023 முதல் 26/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சக்கப்போடு போடும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடுமையான நெருக்கடி தீரும் காலம் எப்போது புதிய தெம்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கடுமையான நெருக்கடி தீரும் காலமாக 26 வரை இந்த செப்டம்பர் மாதத்தில் அமைய போகின்றன. 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை பல கடுமையான நெருக்கடிகள் தீரும் காலமாக அமைகிறது. ஏனென்றால் பல கிரக நிலைகள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் புதிய தெம்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முதன்மையான நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கும். இந்த தருணத்தில் அவர் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் கடுமையான நெருக்கடி குறைவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. சுப காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற்ற இந்த தருணத்தில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு இந்த தருணத்தில் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய வெற்றியை உறுத்தாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சனியின் அமைப்பும் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்படி இருக்க இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியின் அமைப்பு காரணமாக பல கடுமையான நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு கௌரவமும் செல்வாக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இரு கிரகங்களின் அமைப்பும் சஞ்சார நிலையும் மிக வலுவான நன்மை தரக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளது. ஏனென்றால் குரு பாக்கியஸ்தானத்திலும் சனி ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திலும் வீற்றிருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றது. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது. இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2 கிரக நிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் வீற்றிருப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரத்தில் உருவாக்குகின்றன. என்றால் 9ஆம் இடத்தில் ராகு வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். குரு மிக வலுவாக 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றதால் சில தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி செய்து எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ராகு பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல்வேறு விதமான எண்ணிய காரியங்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தடைப்பட்ட காரியங்களை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை மோட்சக்காரரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. கேது சகாயஸ்தானமாகிய வெற்றியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் முட்டுக்கட்டையிட்ட விஷயங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவதே அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை விளக்குவதுதான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை மிக வலுவாக கொடுக்கிறாருங்க கேது. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஜன்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகியது பல்வேறு விதமான சிரமங்கள் விலகியதற்கு ஒரு வாய்ப்பாக
பார்க்கப்படுதுங்க. அதுவும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் காரணமாக பல்வேறு விதமான போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. அவர் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறது. அவருடன் இணைந்து ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான சிறு இழப்புகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் அதிகமாகும். எனவே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் 2 முக்கியமான கிரகநிலைகள் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உள்ளது என்பதை செவ்வாய் மற்றும் சூரியன் உறுதிப்படுத்துகின்றன. செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த புதிய நிலங்களை வாங்குவதற்கான யோகம் உருவாகிறது. செவ்வாயின் அமைப்பு பல நெருக்கடியான விஷயங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2 கிரகநிலைகளும் ஜென்மராசியை விட்டு விலகியதே பல சிரமங்கள் விலகியதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. உங்கள் மீது இருந்த அவதூறான சில குற்றங்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சுக்கிரன் மற்றும் புதன். நிவர்த்தி பெற்ற சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை சுப செலவுகளாகவோ முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றினாலும் கூட சில தவிர்க்க முடியாத விரய செலவுகள் அதீதமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் எதிர்பாராத பொருளாதார இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மட்டுமல்லாது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ஜென்மராசியில் புதன் அமர்ந்திருப்பது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முன்கோபத்தின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் ஒரு விஷயத்தை சிந்திப்பது போன்றவற்றில் சற்று நிதானத்துடன் இருங்க. மற்ற அனைத்தும் சாதகமாக அமையும். இந்த வாரத்தில் கடுமையான நெருக்கடிகள் தீரக்கூடிய வகையில் குரு, சனி, ராகு, கேது, சூரியன் மற்றும் செவ்வாய், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பது நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எனவே புதிய தெம்பும் உற்சாகமும் பல்வேறு விஷயங்களில் கிடைக்கும். சக்கை போடும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக, மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.